நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் RSKV யூடியூப் சேனல். உங்கள் அனைவருக்கும் எங்கள் RSKV டிவி சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த புத்தகத்தின் பெயர் ஏடு. இந்த புத்தகத்தை எழுதியவர் திருமதி க. அம்பிகா அவர்கள். இந்த புத்தகத்தை வாசிப்பவர் நான் உங்கள் திருமதி ரமா சதீஷ்குமார். இந்த ஆடியோவை உங்களுக்கு வழங்குவது உங்கள் RSKV டிவி சேனல். நீங்கள் ஏடு என்ற புத்தகத்தில் உள்ள பகுதி 182 வரை கேட்டு இருப்பீர்கள். அதனைத் தொடர்ந்து இந்த வாரத்தில் பகுதி 183 கேட்போம். பகுதி 183. அன்னபூரணி சிலையை அரிசி பானைக்குள் வைத்தால் பஞ்சம் வராதா? இது சுத்த முட்டாள்தனமான செயல். இப்பொழுது அன்னபூரணி சிலை இல்லாத வீடுகளே கிடையாது. சிலர் இச்சிலையை வாங்கி வந்து அரிசி போடும் பாத்திரத்தில் போட்டு மூழ்கடித்து விடுகின்றனர். இது முற்றிலும் தவறான வழிபாடாகும். அன்னபூரணிக்கு பிடித்த நைவேத்தியமே லட்டு தான். அதனால்தான் காசியில் தீபாவளி அன்று அன்னபூரணி அம்மையார் லட்டுக்களால் செய்த தேரியில் உலா வருவாள். அன்னபூரணி சிலையை பூஜை அறையில் ஒரு பித்தளை தட்டியில் வைத்து சுற்றி நீர் விட்டு பூஜை செய்து வர வேண்டும். நைவேத்தியமாக லட்டு படைத்து அதை குழந்தைகளுக்கோ அல்லது பெரியவர்களுக்கோ கொடுத்து வர வேண்டும். தினமும் லட்டு படைக்க இயலாதவர்கள் நைவேத்தியமாக கற்கண்டு, பழம், பால் ஆகியவற்றை படைத்து அதை குழந்தைகளுக்கோ அல்லது ஏழை எளியவர்களுக்கோ கொடுக்க வேண்டும். இதை தவிர்த்து அன்னபூரணியை அரிசி பானைக்குள் போட்டு வைத்தால் வீட்டு அரிசி குறையாமல் இருக்கும் என்பது மூட நம்பிக்கை. இன்னும் சிலர் அன்னபூரணி படத்தை சமையலறையில் ஒட்டி வைப்பர். இதுவும் தவறான செயலாகும். கோயில்களிலும் மடப்பள்ளிகளிலும் அன்னபூரணி படத்தை ஒட்டி வைத்திருப்பர். இவை புனித இடங்கள். மேலும் இங்கு அசைவம் பயன்படுத்த மாட்டார்கள். அன்னபூரணியை முறையாக பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும். எனவே பகுதி 183 இத்துடன் நிறைவு பெற்றது. இனி அடுத்த வாரம் புதன்கிழமை மற்றொரு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் திருமதி ரமா சதீஷ்குமார். வணக்கம்.